சின்ன வயசுலேருந்து இந்த வார்த்தையை கேட்டாலே நமக்கு ஒரு அலர்ஜி ஆகிடும். ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டாலே அலர்ஜி ஆகிடும். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி திரும்ப பார்க்க போகிறோம்? சுய ஒழுக்கத்தை பற்றி தான் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம். சுய ஒழுக்கம் நம்ம வாழ்க்கையை எப்படி மாற்றும், சுய ஒழுக்கத்தின் 5 விதிகள் என்ன அப்படின்றத தான் இன்றைய வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நிச்சயம் சொல்கிறேன், ஒவ்வொரு மனிதர்களும் அவங்களுடைய வாழ்க்கையை கெட்ட விதத்திலிருந்து நல்ல விதத்துக்கு மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒழுக்கம் முக்கியம் இல்லைங்க, இங்கே சுய ஒழுக்கம் அப்படின்றது தான் முக்கியம். ஏன்பா ஒழுக்கம்னா என்ன, சுய ஒழுக்கம்னா என்ன, ரெண்டும் ஒன்று தானே, ரெண்டுமே வந்துட்டு ஒழுக்கம் தானே அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம். சுய ஒழுக்கத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் அப்படின்றது இருக்குது. புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒழுக்கம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க, அந்த வேலையில் ஏதாவது தவறு செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க உங்களை வந்துட்டு தட்டுவாங்க. அதாவது என்னப்பா வேலை செய்கிறா, இது தப்பாக இருக்குது பாரு, இந்த வேலையை சரியாக செய் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் அந்த இடத்துல வேலை செய்யாமல் வெட்டியாக உக்காந்துட்ருக்கீங்க, ஆனால் வேலை செய்கிறதுக்கு மாதம் சம்பளம் வாங்கிக்கிட்டே இருக்கிறீங்க. பட் அந்த இடத்துல நீங்கள் வேலை செய்யலை அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்துட்டு மேனேஜரோ டீம் லீடரோ இல்லை உங்கள் ஓனரோ உங்களை வந்துட்டு சொல்லுவாங்க, என்னப்பா சம்பளம் வாங்குற ஒரு வேலை செய்யாமல் இருக்கிறியே, வேலையை செய்ப்பா அப்படின்னு சொல்கிறது. அவங்க சொன்ன உடனே நம்மளுடைய வேலையை போய் செய்ய ஆரம்பிச்சிருவோம். இது போன்று நிறையா விஷயங்களை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு ஜிம்முக்கு போகிறீங்க, ஜிம்முக்கு ஒரு ட்ரைனரை வச்சு ஜிம்முக்கு போகிறீங்க. இப்போ வந்துட்டு அந்த ஜிம் ட்ரைனர் என்னென்ன சொல்கிறாரோ அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, கரெக்டாக அதன்படி ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, அதன்படி வந்துட்டு டயட் இருக்கிறீங்க. இது எல்லாமே ஒழுக்கத்தின் அடிப்படையில் தான் வரும், சுய ஒழுக்கத்தின் அடிப்படையில் வராது. இது நம்மளை வந்துட்டு பாதுகாக்கிறதுக்காகவும் நம்ம வந்துட்டு காசு கொடுக்குறோம், அதனால் நம்மளை சரியாக வேலை வாங்கணும், இல்லை நமக்கு காசு தராங்க அதனால் இவங்களை சரியாக வேலை செய்ய வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சிலர் நமக்கு பின்னாடி இருந்து நம்மளை வந்துட்டு தட்டி கொடுத்து வேலை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அதுவே சுய ஒழுக்கம்னா என்னன்னு தெரியுங்களா? நிச்சயம் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சுய ஒழுக்கம் அப்படின்றது, நம்ம ஜிம்முக்கு போகிறோம், நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம், அதுக்கான ஷெடியூலை எடுக்கிறோம், ஃபுட் டயட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோம். நம்மளை யாருமே நீ இதை செய் அதை செய், இப்படி சாப்பிடு அப்படி சாப்பிடுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்முடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளை நாமளே கேர் எடுத்து பார்த்துக்கிறது, இது ஒரு சுய ஒழுக்கத்தின் படி வரும். இன்னொரு விதமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம சம்பளம் வாங்குகிற சம்பளத்துக்கு இந்த இடத்துல வேலை செஞ்சே ஆகணும், யாரும் நம்மளைய கை நீட்டி கேள்வி கேட்டக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நான் வேலையை கரெக்டாக செய்கிறான் பார்த்தீங்களா, இது ஒரு சுய ஒழுக்கம். தனிமையில் இருந்தாலும் எந்தவித தவறான எண்ணங்களுக்கும் மனம் போகாமல் அவனே கட்டுப்பாடுக்குள்ளே வச்சுருக்கிறான் பார்த்தீங்களா, இது எல்லாமே சுய ஒழுக்கம். இப்போ தவறான படங்களை பார்த்து தவறான பழக்க வழக்கங்களை எப்போ செய்கிறாங்க? 4 பேர் இருக்கிற முன்னாடி செய்வாங்களா? கிடையாது. தனிமையில் தான் இந்த ஒரு வேலையை செய்வாங்க. அப்படி இருக்கக்குள்ள தனிமையிலையும் தன்னை வந்து கட்டுப்படுத்திக்கிட்டு தன்னை இந்த மாதிரி கெட்ட வழிகளில் கொண்டு போகாமல் தன்னை தானே பாதுகாத்துக்கிறது அப்படின்றதும் ஒரு சுய ஒழுக்கத்தில் தான் வரும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒழுக்கம்னா என்ன, சுய ஒழுக்கம்னா என்ன அப்படின்றத. ஆனால் நம்மளில் ஒரு சிலர் நம்ம இந்த சுய ஒழுக்கத்தை கரெக்டாக பின்பற்றுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. நம்ம இது போன்று சின்ன வயசுலேருந்தே நம்மலாம் வந்துட்டு டியூன் ஆகி வந்திருக்கிறோம். யாராவது சின்ன வயசில் ஒழுக்கமாக இருந்தான் அப்படின்னா, டேய் அவன்லாம் பழம்டா, அவன்லாம் வந்துட்டு வீட்டில் என்ன சொன்னாலும் அப்படியே இருப்பான்டா, அவன்லாம் வரமாட்டான் அப்படின்ற மாதிரி. ஒருத்தன் புகைப்பிடிக்க போகிறான்னா அதை போய் தடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா தடுக்கிறவன உடனே, டே இவனுக்கெல்லாம் பயந்தாங்குழிடா, இவன்லாம் ஒரு ஆளே கிடையாது, இவங்ககிட்ட முன்னே சேராதீங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் திரும்பி பார்க்கக்குள்ள, வயது வந்து பெரிதாய் திரும்பி பார்க்கக்குள்ள, இந்த சுய ஒழுக்கத்தை சரியாக வந்துட்டு பின்பற்றினவன் உங்களுக்கு மேலே இருப்பான். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, சுய ஒழுக்கத்தை சரியாக பின்பற்றாமல் இருந்ததுனால அவனை அண்ணாந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது ஏற்படும். நீங்கள் உங்கள் ஸ்கூலில் படித்த எல்லாத்தையுமே ஒரு தடவை ரீகால் பண்ணி பாருங்களேன். யார் என்ன நிலைமையில் எப்படி இருக்கிறாங்க, இப்போ நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் யோசித்து பாருங்கள். இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலைங்க, நாட்கள் ரொம்ப தள்ளிலாம் போகலை. இப்பையும் சுய ஒழுக்கத்தை இந்த 5 விதிகளின் மூலிமா கற்றுக்க முடியும். முதல் விஷயம் அடிக்ஷன். இது அடிக்ஷன்னு சொல்லலாம், ஆனால் இது அடிக்ஷன்னு தெரியாமலேயே நிறைய பேர் இதுக்குள்ளே மூழ்கி இருக்கிறாங்க. கொஞ்சமாக எனக்கு போர் அடிக்குது, அப்படியே இன்ஸ்டாகிராம் பக்கம் போகிறேன், அப்படியே இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு ஏதாவது 2-3 ரீல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போகிறீங்களா? அப்போ போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன விஷயத்துக்காக போனீங்களோ அதை பண்ணிங்களா? கிடையாது. அதை விட்டுட்டு ஏன் எதுக்குன்னே தெரியாமல் ஒரு 2 மணி நேரம் நம்ம அதில் செலவு செஞ்சுருப்போம். இது வேலை செய்கிற நேரத்துலையும் இது போன்ற பிரச்சனையில் நிறைய பேர் மாட்டிப்பாங்க.
திடீர்னு அவங்களுடைய உயர் அதிகாரி வர்றதை பார்த்துட்டு டக்குன்னு ஃபோனை வச்சுட்டு அடுத்து அவங்களுடைய ஆஃபீஸ் வேலையை வந்துட்டு தொடர்ந்து பார்ப்பாங்க. இது போன்று உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை முன்ன தூக்கி கெடாசுங்க. சுய ஒழுக்கத்தில் முதல் விஷயம் என்னென்னா, உங்களுடைய கவன சிதறல்கள் அப்படின்றது எங்கேயும் போகக்கூடாது. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ அந்த இடத்துல உங்களால் வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபுட்டை பார்த்தோன்னா டெம்ப்டிங் வருது, அதை நான் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே வருதா? அதை அப்படியே ஓரங்கட்டுங்க. ஏன்னா சுய ஒழுக்கத்தில் இந்த விஷயம் அப்படின்றது உள்ளே வரவே வராது. இதை சாப்பிடாத, இதை சாப்பிட்டீங்கன்னா நீ வெயிட் போடுவ அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறது ஒழுக்கம். இது எனக்கு தேவையில்லை, இது எனக்கு வந்துட்டு தேவையே கிடையாது, இதை சாப்பிட்டா வெயிட் போடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது, அதுதான் சுய ஒழுக்கம். எதெல்லாம் உங்களைய நல்ல பாதைக்கு போக விடாமல் தடுக்குதோ அது அனைத்தையும் முதல் விதியில் விட்டுருங்க. இரண்டாவது விதி ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. உங்களுடைய பிரெயின் சொல்கிறத என்றைக்குமே கேட்காதீங்க. இது என்னடா புதுசாக இருக்குது, நம்மளுடைய பிரெயின் சொல்கிறத கேட்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா உங்களுடைய பிரெயினுக்கு இது நல்லது அது கெட்டதுன்னெலாம் தெரியாதுங்க. அது என்ன செய்யும்னா, எந்தெந்த வழியில் ஷார்ட்கட் இருக்கோ, எந்தெந்த வகையில் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் தேடணுமோ அதை எல்லாத்தையுமே தேடி கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு, நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க. திடீர்னு உங்களுக்கு என்னென்னா, உங்களுடைய வேலையில் உங்களால் கவனம் செலுத்த முடியல. உங்களுடைய பிரெயின் என்ன சொல்லும்னா, சரி ஓகே இப்போ நம்ம போய்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வரலாம், ரிலாக்ஸ் ஆன உடனே நம்ம வந்துட்டு ரொம்ப பயங்கர க்ரியேட்டிவாக வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும். அந்த இடத்துல நீங்கள் டிஸ்ட்ராக்ட் அதாவது ரெஸ்ட்டு விடுறது அப்படின்றது பார்த்திங்கன்னா எந்த வித தவறும் கிடையாது. உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு ஹெட்டேக்காக இருக்குது, சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் நல்லா இருக்கணும்னா, உங்களுடைய பிஸ்னஸோ இப்போ நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ அது சம்மந்தப்பட்ட ஏதாவது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் இன்டர்நெட்டில் தேடுறது அது வேறு விஷயம். ஆனால் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் போய்ட்டு ரீல்ஸை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் இருந்து அப்படியே பின்வாங்கிட்டு நீங்கள் வேற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு மறுபடியும் நீங்கள் செய்கிற வேலைக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த வேலையை செய்யவே முடியாது. ஒரு ரிசர்ச் படி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, அந்த வேலையில் டக்குன்னு வந்து நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிற உங்களை வந்துட்டு விஸ்வா அப்படின்னு யாராவது கூப்பிட்றாங்கன்னா நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் நீங்கள் இதே வேலையை வந்துட்டு அவங்க பேசுகிறத ஒரு செகண்ட் கேட்டுட்டு இல்லை அவங்க அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் இதே வேலையை பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுடைய பிரெயின் அப்படின்றது அந்த கனெக்டிவிட்டி போச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளோ. அந்த ஃப்ளோவில், அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, அந்த இடையில் ஒருத்தவங்க உங்களை கூப்பிட்டாங்க, நீங்கள் அங்கே திரும்பி பார்த்தீங்க, திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் வந்துட்டு சிஸ்டத்தையே பார்த்து நீங்கள் வேலை பார்க்குறீங்க. இந்த ஃப்ராக்சர் ஆஃப் கேப்பில் உங்களுடைய பிரெயின் வந்துட்டு அந்த ஃப்ளோவை கட் பண்ணிடும். அந்த ஃப்ளோவை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் அந்த ஃப்ளோவில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் அப்படின்றது எடுத்துக்கும். அதனால தான் பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாருமே அவங்க முக்கியமான வேலை செய்கிறாங்கன்னா டிஸ்டர்ப் எதுவுமே வரக்கூடாது அப்படின்றதுக்காக டோரை லாக் பண்ணிவிடுவாங்க, ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க, அவங்களுடைய மொபைலையும் ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது உங்களுக்கு வரவே கூடாது. விதி நம்பர் 2. விதி நம்பர் 3 இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமானதுங்க. இப்போ ரொம்ப சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் காலையில் வண்டி எடுக்கிறீங்க, நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும், அவ்வளவுதான். அப்படின்னா உங்களால் எந்த இடத்துக்கு போக முடியும்? இல்லை நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போய்கிட்டே இருங்க, நீங்கள் போகிற இடம் கரெக்டாக வரும், அந்த இடத்துல நீங்கள் வண்டியை நிறுத்துறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க? குழம்ப மாட்டீங்க. உங்களுக்கு என்னடா அது, நம்ம எங்கடா போகிறது, என்னடா பண்ணுறது, எப்படி நம்ம எங்கே போகிறதுனே தெரியாமல் எப்படா போகிறது அப்படின்ற ஒரு யோசனை உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்காது. அதை தாங்க காலமுட்டு நாளைக்கு நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதாவது மனிதர்கள் வாழ்க்கையில் முன்னேற விடாமல் தடுக்கிறதுக்கான மெயின் காரணமே அவங்களுக்கான கோல் இல்லாது தான். இப்போ காலையில் வண்டி எடுக்கிறீங்க, நீங்கள் இங்கேருந்து வந்துட்டு சேலம் போகணும் அப்படின்றாங்க, இல்லை கோயம்புத்தூர் போகணுன்றாங்க, இல்லை பெங்களூர் போகணுன்றாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதற்கான பாதையை சூஸ் பண்ணி உங்களுடைய இலக்கு அங்கே இருக்குது, அந்த இலக்கை அடையிறதுக்காக நீங்கள் போவீங்க. அப்போ என்னாகும்னா உங்களுக்கான இலக்கு இருக்குது, அப்போ நீங்கள் அதாவது எதை நோக்கி போகிறீங்களோ அது உங்களுக்கு தெரியும். இவ்வளோ நேரத்தில் நான் அங்கே போகணும், இந்த வேலைகளை நான் அங்கே போய் செய்யணும், இந்த டைமில் நான் இவங்களை மீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இலக்கு அப்படின்றது இருக்குது. அந்த இலக்கை அடையிறதுக்காக நீங்கள் போகிறீங்க. உங்களாலையும் ஒரு கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் நமக்கான கோல்ஸை நம்ம உருவாக்காமல் இருக்கிறதுனால தான் நம்ம அந்த கோல்ஸே அச்சீவ் பண்ணாமல் இருக்கிறோம். அதனால் உங்களுக்கான கோல்ஸை உருவாக்குங்க. இந்த வாரத்தில் நான் இந்த வேலையை பண்ணிவிடுவேன், நான் ஒரு வாரத்தில் ஒரு 5 கிலோ குறைச்சிடுவேன், இல்லை ஒரு வாரத்தில் நான் வந்துட்டு 10 கிலோ குறைச்சிடுவேன், அப்படி இல்லைன்னா நான் ஒரு வாரத்தில் இந்த வந்துட்டு ப்ராஜெக்டை முடிச்சிடுவேன், நான் இந்த மாதத்தில் இவ்வளோ டார்கெட்டை கம்பல்சரி அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான கோல்ஸை க்ரியேட் பண்ணுங்கள். உங்களுடைய லைஃப் முன்னேறதுக்காக நான் இன்னும் 10 வருஷத்தில் நான் பெரிய வந்துட்டு வீடு, காரு, பங்களா வாங்கி ரிலாக்ஸாக எந்த வேலையும் செய்யாமல் வீட்டில் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான கோல்ஸை செட் பண்ணுங்கள். சுய ஒழுக்கத்தின் 4வது விதி.
இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விதிங்க. அதாவது வாழ்க்கையில் நம்ம ஒரு கோல்ஸ் இல்லாமலேயே நம்ம ஓடிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த கோல்ஸ் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். லாங் டேர்ம் கோல்ஸ் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க. அதாவது நான் ஒரு 40 வயசோ இல்லை 50 வயசோ 50 வயசுக்குள்ள நான் இந்த இடத்துல இருப்பேன், எங்கள் ஊருக்கு சொந்த ஊரில் நான் வீடை கட்டி நான் பெரிய ஆளாக இருப்பேன், இல்லை நான் ஒரு பெரிய கம்பெனிக்கு ஓனராக இருப்பேன், இல்லை நான் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி ஒரு நல்ல ரன்னிங்கோட அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிறதுக்கு என்னென்ன செயல்கள் செய்யணுமோ அது எல்லாத்தையுமே நான் செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் டேர்ம் கோல் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். முதல்ல ஷார்ட் டேர்ம் கோல் அப்படின்றது, அதுக்கப்புறம் லாங் டேர்ம் கோல் அப்படின்றது. நம்ம வெறும் சின்ன சின்ன கோல்ஸையே செட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இது நம்மளுடைய சோம்பேறித்தனத்தை குறிக்கும். முதல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம், ஃபஸ்ட் கியர் போடுறாங்களா, வண்டி மூவ் ஆகுதுங்களா, ஃபஸ்ட் கியர்லேயே கடைசி வரைக்கும் நம்ம வண்டியை ஓட்டிக்கிட்டே போயிட முடியாதுல்ல. பெட்ரோல் பிடிக்கும், அது இல்லாமல் வண்டி இன்ஜின் ரொம்ப கத்திக்கிட்டே இருக்கும், அது இல்லாமல் வண்டியில் நிறையா ப்ராப்ளங்கள் இன்ஜினில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், செகண்ட் கியர் போடுறோம், அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறோம், தேர்ட் கியர் போடுறோம், அதுக்கப்புறம் ஃபோர்த் கியர் போடுறோம், அதுக்கப்புறம் ஃபிஃப்த் கியர் போடுறோமா. வண்டி இப்போ எவ்வளோ வேகமாக போகுது. நம்ம வண்டிக்கே நம்ம முதல்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். அதனால தான் முதல்ல உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கோல்ஸை ஆன் பண்ணுங்கள் உங்களுடைய லைஃப்பில். அப்புறம் லாங் டேர்ம் கோல்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். லாங் டேர்ம் அச்சீவ்மெண்ட் அப்படின்றது உங்களுடைய லைஃப்பில் ரொம்ப முக்கியம். இலக்கு பெரிதாக இருக்கணும், அப்போ தான் அது போகிற வழியில் நம்ம நிறையா விஷயங்களை கற்றுக்க முடியும். விதிகள் 5, அதாவது இறுதிக்கு நம்ம வந்துட்டோம். நீங்கள் சாதனை புரிந்தவங்க எல்லாரையுமே எடுத்துக்கோங்க. நம்ம ப்ரூஸ்லி எடுத்துக்கோங்க, மைக்கேல் ஜாக்சன் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் இப்போ இன்னும் நிறையா பேர், நிறைய செலிப்ரிட்டி இருக்காங்க. நம்ம தமிழ் சினிமாவிலே பார்த்திங்கன்னா நிறைய செலிப்ரிட்டி எங்கேயோ ஒரு மூலையில் இருந்தாங்க, இப்போ திடீர்னு தமிழ் சினிமாவோட உச்சம் அப்படின்ற நிலைமைக்கு வந்திருக்காங்க. நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களையும் சொல்கிறேன். ஸோ அவர் டிவி சீரியலில் நடிச்சிக்கிட்டு இருந்தார், நிறையா அவரை நம்ம பார்த்துருக்குறோம். அவருடைய வளர்ச்சி அப்படின்றது இப்போ விஸ்வரூப வளர்ச்சியாக இருக்குது. ஆனால் இந்த வளர்ச்சிக்கு பின்னாடி நிறைய தடங்கல்கள், நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது இருந்திருக்கு. அதெல்லாமே நமக்கு தெரியாது, நமக்கு வெற்றி மட்டும்தான் தெரியும். அதனால தான் நமக்கு வெற்றி ரொம்ப சுலபம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே என்ன தெரியும், நடிகர் சிவகார்த்திகேயன் டிவி சீரியலில் நடித்து படம் நடித்தார், படம் நடித்த உடனே பெரிய ஆள் ஆகிட்டாருப்பா அப்படின்றதான் நமக்கு தெரியும். அதற்கு பின்னாடி வாய்ப்புக்காக எத்தனை இடங்கள் ஏறினார், எத்தனை பிரச்சனைகளை பார்த்தாரு அப்படின்றது நமக்கு தெரியுமா? கண்டிப்பாக தெரியாது. அதில் எத்தனை ஸ்ட்ரகிள்ஸு, எத்தனை நஷ்டங்கள், எத்தனை துரோகங்கள் அப்படின்றது எல்லாமே அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார். இது போல் பின்னாடி முதுகில் குத்துறவங்க நிறைய பேர் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயங்களை சொல்லியிருப்பார். நான் இதில் நிறையா பாலிடிக்ஸை பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இதுவும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நடக்கும். இதெல்லாம் தாண்டி வந்தால் மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். ஸோ இந்த சுய ஒழுக்கத்தில் ஒரு பொழுதும் நீங்கள் கைவிட்டுறவே கூடாது. இந்த 4 சுய ஒழுக்கத்தையும் சரியாக பார்த்துக்கிறது, சரியாக பின்பற்றுறதில் நீங்கள் கைவிட்டுறவே கூடாது. இதுதான் ரூல் நம்பர்